முஹம்மது சுஹைப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருல்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஷர்ரி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم ما سلككم في سقر قالوا لم نكن من المصلين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கூறி எனது உரையை நான் துவக்குகிறேன். பேசுவதற்கு நாவையும் துதிப்பதற்கு உள்ளத்தையும் வழங்கிய வல்ல இறைவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. உலகத்திலிருந்து வந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் வழி நடந்த சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. ஆமீன். எனக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தொழுகை. இஸ்லாம் கடமையாகிய 50 கடமைகள் ஏகத்துவ நம்பிக்கைக்கு அடுத்தபடியாக தலையான கடமையாக தொழுகை இருக்கிறது. தொழுகை விடுவதனால் ஏற்படும் நஷ்டங்களை பற்றி ஏராளமாக அல்லாஹ்வின் திருமறை வசனங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளில் நமக்கு தெளிவாக விளக்குகின்றன. அருமையானவர்களே, ஆனால் இன்றைக்கு நமது நிலை என்ன? ஆயிரமாக சம்பாதிக்கும் நாம் 2.5% பிரித்து ஜகாத் கொடுக்க முடியவில்லை. பல லட்சம் சம்பாதிக்கும் நாம் அல்லாஹ்வுக்காக ஒரு ஹஜ் செய்ய முடியவில்லை. பல மணி நேரங்கள் அரட்டையிலும் குரட்டையிலும் சீரியல் பார்ப்பதிலும் வீண் விளையாட்டுகளிலும் கழிக்கிறோம். ஒரு 10 நிமிடத்தை தொழுகைக்காக ஒதுக்குவதில்லை. இதுதான் நமது நிலை. அல்லாஹ்வுக்காக உலகத்தை ஒதுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு உலகத்துக்காக அல்லாஹ் ஒதுக்கிவிட்டோம். காரணம், தொழுகையின் மகத்துவம் புரியவில்லை, தொழுகையின் அருமை விளங்கவில்லை. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் டிவிக்காகவும் சீரியலுக்காகவும் கழிக்கிறோம். ஒரு 10 நிமிடத்தை அல்லாஹ்வுக்காகவும் தொழுகைக்காகவும் ஒதுக்குவதில்லை. சிறகடிக்க ஆசையோடு இருக்கிற எல்லா வேலைகளையும் விட்டு அடுப்புல கிடக்கிற மீன் குழம்ப கூட மறந்துட்டு கலந்து நொடுசா வந்திருக்கிற கணவனை கூட கவனிக்காம அழுது கொண்டிருக்கிற குழந்தை பொருட்படுத்தாம வேகமா போய் டிவி முன்னால உட்கார நாம அல்லாஹ் அக்பர் என்றவுடன் முசல்லால உட்காருவதில்லை. உறவுக்கை கொடுப்போம், உரிமை குரல் கொடுப்போம் என்றவுடன் தூக்கத்தில இருந்து பதறி போயிருந்திருக்கு. நாம காலையில சுபுவுக்கு அப்பா பாங்க சொன்னவுடன் எழுந்திருக்கிறதில்லை. இன்னும் கொஞ்சம் போர்வை இழுத்து போட்டுட்டு தூங்கதான் செய்வோம். அல்லாஹ் அக்பர் என்னும் ஹய்யா அலல் ஸலா என்னும் கூப்பிடுகிறது. ஏன்னா மோதினாலா நம்மை படைத்த இறைவன் அல்லவா கூப்பிடுகிறான். இத்தனை நாளா நம்ம அல்லாவுடைய அழைப்பல்லவா அலட்சியம் செய்கிறோம். சீரியல் தான் கதி என்று இருக்கிறோமே. நம்ம இறந்த பிறகு நம்ம கபூர் குடிக்கு சீரியல் வந்து உதவி செய்யுமா? இல்லை நம்ம சொந்த பந்தங்களும் உதவி செய்வார்களா? யாரும் வரமாட்டாங்க. நம்ம செய்த நன்மையும் நம்ம தொழுகையான வரப்போகுது. ஒருவர் காட்டு வர்ணத்தில் தங்கியிருந்தார். அவர் கூட ஒரு ஷைத்தானும் தங்கியிருந்தார். இரவு நேரம் வந்ததும் அந்த ஷைத்தான் விரண்டு ஓடினார். ஏன் ஓடுகிறேன் என்று அந்த மனிதர் கேட்டார். அதற்கு ஷைத்தான் சொன்னான், நான் ஒரு நாள் முழுவதும் உன் கூட இருக்கிறேன், நீ ஒரு தொழுகை கூட தொழுகலை. இப்படிதான் நான் அல்லாவுடைய ஒரு கட்டளை மீறினேன், அதனால என் நிலைமை இப்படி ஆகி போச்சு. எப்படியும் அல்லாவுடைய கோபமும் வேதனையும் நிச்சயமாக இறங்கிரும். இந்த நேரத்தில் நான் அவன் கூட இருக்கக்கூடாதுன்னு ஓடினேன் என்று ஷைத்தான் சொன்னான். அன்பானவர்களே, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை விடுவதனாலே அல்லாவுடைய கோப வேதனை இறங்கும் என்றால் ஒவ்வொரு நாளும் விடக்கூடிய நம்ம நிலை என்ன ஆகுறது? நம்ம நிலை என்ன ஆகுது என்று யோசித்து பார்க்க வேண்டாமா? நம்ம தொழுகையில் நம்ம நிலை எப்படி இருக்கிறது? வீட்டில் ஏதாச்சும் விசேஷம்னா தொழுகிறோம், இல்லைன்னா தொழமாட்டோம். வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனைனா தொழுகிறோம், இல்லைன்னா தொழமாட்டோம். சும்மா இருந்தால் தொழுகிறோம், தூங்கினா தொழமாட்டுக்கிறோம். வேலை என்ற தொழுகையில நம்மளே நம்ம தொழுகை கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தொழுதுட்டு இருக்கிறோமே. நம்ம இத்தனை நாள் தொழுகையில விளையாட்டு அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான் என்று நம்ம நினைவில் வைக்க வேண்டும். எனவே தொழுகையெல்லாம் மற்ற எந்த அமலும் பிரயோஜனம் தராது. எனவே தொழுகை தான் அடிப்படை ஆதாரம் என்று அடிப்படை ஆதாரம். அஸ்ஸலாமு அலைக்கும்.